So hey guys, how are you all? I hope you guys are staying and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see about உங்களோட பர்சன் ஓட கரண்ட் ஃபீலிங்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டுடே அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு உங்களை பத்தி அப்படின்ற பத்தி நம்ம ஒரு டீட்டெயில் ப்ரிக்ஷனாக வந்து பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் லைக் நான் இந்த ரீடிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே சேர்த்து நான் காமனாக தான் இந்த ரீடிங்ஸ் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து லைக் நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸில் இருந்தாலும் சரி அண்ட் as well as நீங்கள் இப்போ ஒரு லெஸ் கான்டாக்டில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன ஒரு விதமான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஸோ இந்த ரீடிங் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் சி த ரீடிங் now. அண்ட் as well as guys நான் இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஃபர் தான். ஸோ லைக் பொதுவாக இதை பற்றி நான் இது வரைக்கும் நான் அதை பற்றி எதுவும் பேசுனது கிடையாது. பட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை பற்றி உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பிளாக் மேஜிக்ஸ்னால நிறைய நீங்கள் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கீங்க. மற்றவங்கனால வந்து நிறைய உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஏன்னா பொதுவாகவே என்ன அப்படின்னா லைக் இப்போ எந்த தொழில் நீங்க எடுத்தாலும் சரி, இல்ல என்ன ஒரு சில விஷயம் நம்ம வந்து பண்ணாலும் சரி. ஸோ ஏதாவது ஒரு சில பெர்சன்ஸ்னால கண்டிப்பா வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மாரி யாராவது நீங்க வந்து அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாரி மத்த மத்த பெர்சன்ஸ்னால உங்களோட வாழ்க்கையில நெறைய ஒரு சில பிரச்சனைகள் வருது. அடிக்கடி உங்களுக்கு இந்த மாரி வந்து ஏதாவது இந்த இந்த மாரி இந்த பிளாக் மேஜிக் திங்ஸ் மாரி பண்றாங்க. இல்ல உங்களுக்கே ஒரு மாரி ஃபீல் ஆகுது. சம்திங் ஒரு மாரி நெகட்டிவா இருக்கு. ஏன்னா, சில பேருக்கு அந்த அவேர்னஸே வந்து இருக்க மாட்டேங்குது. சில பேருக்கு என்ன அப்டின்னா, திடீர்னு ஏன்னா உங்களோட லைஃப் நல்லா போயிட்டே இருக்கும். சம்மந்தமே இல்லாம திடீர்னு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்க எதிர்பார்க்காத முறையில வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வந்து கொண்டு போய் விடும். நெறைய பேருக்கு வந்து ஜாப் லாஸ் ஆறதா இருக்கட்டும், இல்ல வீட்ல யாராவது தவறி போறதா இருக்கட்டும், இல்ல அடிக்கடி வந்து உடல்நல சரியில்லாம போறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, எப்பயுமே வந்து லைக் ஜெயிக்கிறோம், ஜெயிக்கிறோம், ஜெயிக்கிறோம் அப்படின்னு நமக்குள்ள நம்ம சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நம்மள வந்து எப்படின்னா, லைக் நம்மள தோற்க வைக்கிறதுக்கு என்ன ஒரு சில விஷயங்கள் இருக்குமோ, அதே மாரி தான் நம்மளோட வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்மளோட வாழ்க்கையில வந்து லைக் ஒரு தோல்விய சந்திக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் நம்மளோட நம்மளோட எப்படி சொல்லலாம், நம்மளோட பாடி கண்டிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டா கூட, நல்லா தான் இருப்போம். எந்த ஒரு குறைகளுமே இருந்திருக்காது. திடீர்னு அவங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி கூட ஏதாவது ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்னால அவங்க வந்து தவறி போகலாம். ஸோ அந்த மாரி பல காரணங்கள் இருக்கும். ஆனா எப்பயுமே நம்ம வந்து என்ன அப்படின்னா, ஆ லைக் இது வந்து இந்த சிச்சுவேஷன் இது இந்த மாரி ஆச்சு. அதனால தான் அவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்றத மட்டும் தான் நம்ம வந்து யோசிக்கமே தவிர்த்து, இதனால தான் இப்படி ஆனாங்க அப்படின்ற அவேர்னஸ் யாருக்கும் அவ்வளவா வந்து இருக்க மாட்டேங்குது. சில பேருக்கு அது தெரியும். சில பேருக்கு இன்னுமே அத பத்தின நாலேட்ஜ் எதுவுமே இல்ல. ஸோ, அதனால தான் லைக் இப்போ சப்போஸ் அந்த மாரி ஒரு கண்டிஷன்ஸ்ல நீங்க வந்து இருக்கீங்க அப்டின்னா, ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் அந்த பர்ட்டிகுலர் கைண்ட் ஆஃப் பீப்பிள்ஸ்க்காக தான் இந்த ஆஃபர் மெயினா. ஸோ உங்கள இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்லருந்து நீங்க வந்து புரொடெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாரி பொதுவாவே உங்களுக்கு எந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பிளாக்கா இருக்க மாரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுதோ லைஃப்ல, அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆறது, சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப வந்து எதிர்பார்க்காத முறையில ரொம்ப வொர்ஸ்ட் கண்டிஷனா வந்து போறது. ஸோ அந்த மாரி நெறைய பிரச்சனைகள் உங்களோட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிறீங்க அப்டின்னா, ஸோ டெஃபினட்டா இந்த பிரேயர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ இந்த பிரேயர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஒரு புரொடெக்ஷன் பிரேயரா தான் நம்ம வந்து பண்றோம். ஸோ மத்தவங்கனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் உங்களோட வாழ்க்கையில இனிமே வந்து இருக்காது. மத்தவங்க உங்களுக்கு அந்த மாரி சில விஷயங்கள் பண்ணாலுமே, அது உங்களுக்கு வந்து பாதிக்க போறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு பெரிய, பெரிய ஆபத்துகளா இருந்தாலும், அதுலருந்து நீங்க வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா அதுல வந்து கிடைக்கும். ஸோ அந்த பிரேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த தீபாவளி ஆஃபர்ல வந்துட்டு நான் லைக் அது உங்களுக்கு எல்லாமே நான் டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் பேக்கேஜஸ் அதுல நான் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது அஃபோர்டபுளா இருக்கோ, அத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, லைக் இது வந்து ஒரு செல்ஃப் புரொடெக்ஷன் மாரி தான் நம்ம வந்து பண்றது. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப ஏதாவது இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு நீங்க வந்து போறீங்க. ஒரு அந்த வீட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு மாரி ரொம்ப நெகட்டிவா உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா சில பேருக்கு ஒரு வீடு வந்து நம்ம மாத்துறோம் அப்படிங்கிறப்போ, அந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே உங்களுக்கு சில விஷயங்கள் எதுவுமே வந்து சரியா போகாது. அடிக்கடி சண்டை, பிரச்சனை, வீட்டுக்குள்ள சண்டை, பிரச்சனை. ஆ சேம் அதே மாரி அந்த ஒரு பிளாக் மேஜிக் சிம்ப்டம்ஸ் மாரியே உங்களுக்கு வந்து தோணலாம். ஸோ ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது. எப்ப தூங்குனாலுமே ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லாம இருக்கிறது. ஸோ அடிக்கடி அந்த ஒரு சண்டை, பிரச்சனை, மனசுல கஷ்டமா இருக்கிறது. ஸோ எதுலயுமே வந்து என்னன்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம இருப்பீங்க. எதுவுமே வந்து பண்ணவே உங்களுக்கு வந்து தோணாது. அது மாரி பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம். இது ஜஸ்ட் வந்து ஒரு காமனா நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ இப்ப லைக் அந்த மாரி உங்களுக்கு வந்து ஏதாவது நெகட்டிவா இப்ப உங்களோட ஹோம்ல, உங்களோட வீட்ல அந்த மாரி நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. ஸோ அந்த மாரி எந்த ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஹோம் புரொடெக்ஷன்ஸ்க்காக நம்ம வந்து பண்ணி குடுக்குறோம்.
ஸோ அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்டின்னா, செல்ஃப் புரொடெக்ஷன்ஸும் இருக்கு. அதே மாரி ஹோம் புரொடெக்ஷன்ஸும் இருக்கு. ஸோ இது 2ல நீங்க வந்து பாதிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கு அப்டின்னா, ஸோ டெஃபினட்டா அந்த பிரேயர்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு புரொடெக்ஷன் பிரேயர் மாரி தான். ஸோ இது 2மே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பிரேயர்ஸா தான் வரும். ஸோ உங்களுக்கு அந்த மாரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்டின்னா, ஸோ டெஃபினட்டா நீங்க என்ன WhatsApp இல்லனா என்னோட Instagram வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. இந்த தீபாவளி ஆஃபர் லைக் அக்டோபர் 19 வரைக்கும் இந்த பிரேயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்டின்னா டெஃபினட்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இது வந்து யாருமே கண்டிப்பா வந்து செஞ்சு தரப்போறது கிடையாது. ஏன்னா, ஐ அம் ஷூர் அபௌட் இட். ஆ ஏன்னா, இது நம்ம வந்து லைக் இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். யாரா இருந்தாலுமே இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அது என்னால முடிஞ்சது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் மாரி தான் நான் இத வந்து பண்றேன். ஸோ கண்டிப்பா லைக் நீங்க அது வேணும் அப்டின்னா, நீங்க அத வந்து தாராளமா நீங்க வந்து எடுத்துக்கலாம். உங்கள நெறைய விதத்துல அது வந்து புரொடெக்ட் பண்ண தான் செய்யும். நாட் ஒன்லி ஃப்ரம் இந்த மாரி நம்ம வந்து லைக் பிளாக் மேஜிக்ஸ்னால தான் அது வந்து புரொடக்ஷன் பண்ணும் கிடையாது. ஐ ஹோப் அது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நெறைய விஷயங்களுக்கு அது வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதா கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ அதனால நீங்க பாதிக்கப்பட்ட ஒரு பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ டெஃபினட்டா அந்த பிரேஸ் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஐம் சோ சாரி காய்ஸ் நான் ரொம்ப லாங்கா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் ஒரு சில பிரச்சனைகள் இந்த கனெக்ஷன்ஸ்ல வந்து இருக்கிற மாரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா, இப்ப நீங்க இந்த பெர்சன் கூட நீங்க வந்து பேசிட்டு இருந்தா கூட, அந்த கனெக்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கே தெரியும். இந்த கனெக்ஷன்ஸ் நமக்கு நம்ம எதிர்பார்க்குற மாரி ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லையே! எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்க மாரியே தெரியுது. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கன்வர்ஷன் வந்து சரியா வந்து போக மாட்டேங்குது. சரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்து அங்க இல்ல. என்ன நம்ம பேச ட்ரை பண்ணாலும் எப்ப பார்த்தாலுமே வந்து என்னன்னா, லைக் பேசுற மாரியே இருக்கும். சடனா அது அப்படியே கட் ஆயிரும் அந்த கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, லைக் திருப்பி ஒரு நல்ல விதமா வந்து மாறுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அது வாய்ப்பாவே இருந்துட்டே இருக்கே தவிர்த்து, மத்தபடி எந்த ஒரு சூழலுமே வந்து அங்க வந்து மாற மாட்டேங்குது அப்படின்ற மாரி தான் நான் வந்து பார்க்குறேன். அண்ட் அதே மாரி நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் அந்த கேஸஸ வந்து பார்க்குறப்போ, ஆ லைக் கொஞ்சம் நீங்க இந்த கனெக்ஷன்ஸ்ல ஏன்னா இங்க நான் நெறைய விஷயம் நான் இங்க வந்து பார்க்குறேன். நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு எல்லாமே நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அத நீங்க வந்து எடுத்துக்கோங்க. பிகாஸ் இங்க நான் நெறைய விஷயம் வந்து பார்க்குறப்ப, லைக் அது மல்டிபிள் எனர்ஜிஸா தான் இங்க வந்து இருக்கு. ஸோ எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா. ஒரு கேஸஸ் வந்து பார்க்குறப்போ என்ன அப்டின்னா, கண்டிப்பா இந்த மாரி நோ கான்டாக்ட் சிட்யூவேஷன்ஸா வந்து இருந்திருக்கும். 2 பேருமே வந்து மூவ் ஆன் ஆயிருப்பீங்க. 2 பேருக்குமே வந்து இண்டிவிஜுவலா இப்ப உங்களோட லைஃப்ல வேற ஒரு பெர்சன் இருக்கலாம். இல்லன்னா நீங்க சிங்கிளா கூட இருப்பீங்க. உங்களோட பெர்சனோட லைஃப்ல வந்து, அந்த எக்ஸ் பெர்சனோட லைஃப்ல வந்து வேற ஒருத்தவங்க கண்டிப்பா வந்து இருந்திருப்பாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. சம் கேஸஸ்ல நீங்க விரும்புன அந்த நபர் வந்து வேற பெர்சன கூட அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம். மேரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்டின்ற ஒரு விஷயமே இங்க வந்து நான் பார்க்குறேன். அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆ இப்போ இந்த மாரி இப்ப நோ கான்டாக்ட் சிட்யூவேஷன்ஸ்ல இருக்கிறதுக்கு இந்த கேஸஸா இருக்கு. இப்ப நோ கான்டாக்ட் சிட்யூவேஷன்ஸ்ல 2 பேருமே வந்து இல்ல. பேசிட்டு தான் இருக்கீங்க அப்டின்னா கூட, உங்களுக்கு வந்து என்னன்னா, லைக் இந்த பெர்சன் நம்ம மேல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, இந்த மாரிலாம் இவங்க நம்மகிட்ட வந்து பேச மாட்டேன்றாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஒருவேளை இவங்களோட லைஃப்ல வேற யாரோ இருப்பாங்களோ, அதனால தான் நம்மகிட்ட வந்து பேச மாட்டேன்றாங்க. எதுவுமே வந்து அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா எதுவும் காமிச்சுக்க மாட்டேன்றாங்க. எப்ப பார்த்தாலும் அவ்ளோ பேசின ஒரு பெர்சன் திடீர்னு ஒரு கனெக்ஷன் வந்து அங்க ஸ்டாப் பண்றாங்க. எதுவுமே பேச மாட்டேன்றாங்க அப்படிங்கிறப்போ, உங்களுக்குள்ள நெறைய அந்த ஒரு டவுட் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஸோ, அப்ப நீங்க வந்து என்னன்னா, லைக் நீங்களே வந்து ஒரு நாளடைவுல வந்து உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்ட நீங்க வந்து இழந்திருப்பீங்க. ஸோ, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெர்சன் வந்து அவங்களோட அந்த ஒரு எப்படி சொல்றது? அவங்க அந்த பேசாம இருக்காங்க இல்லையா? ஸோ, அவங்க பேசாம இருக்கும்போது, அதுவே உங்களுக்கு வந்து ஒரு நாளடைவுல வந்து அது பழகியிருக்கும். ஆரம்பத்துல இருக்கும்போது அவங்க பேசாம இருக்கிறது உங்க மனசுல ஒரு மாரி ரொம்ப கண்டிப்பா ஒரு கஷ்டத்த வந்து உங்களுக்கு குடுத்துருக்கும். ஆனா, அதுவே வந்து ஒரு விஷயம் அது பழகும்போது, ஸோ உங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்களுமே அந்த இன்ட்ரெஸ்ட்ட வந்து விட்டுருப்பீங்க. அவங்கள பத்தி யோசிக்கிறத நீங்க அவ்வளவா யோசிக்காம அத வந்து குறைச்சிருக்கலாம். அண்ட் அதே மாரி உங்களுக்கு என்ன தோணும் அப்டின்னா, நம்ம வந்து மூவ் ஆன் பண்றது தான் நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும் இந்த சிட்யூவேஷன்ல. இவங்கள நம்பி நம்ம வந்து நம்ம டைம் தான் நம்ம வந்து வேஸ்ட் பண்றோம். அப்டின்ற மாரி கூட நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க அந்த மாரி வந்து யோசிச்சிருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, இவங்களோட ஆப்சன்ஸ் ஏன்னா இவங்க வந்து என்னன்னா சரியா பேச மாட்டேன்றாங்க. இவங்க கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா, லைக் அந்த ஒரு மறைஞ்சு போன மாரி தான்.
எதுவுமே பேசுறது கிடையாது. எதுவுமே வந்து லைக் இத்தன நாள் ஆச்சோ, இல்ல இத்தன மாசம் ஆனாலும் சரி. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாரியே அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணும்னா, இப்ப ஓகே, இப்போ ஒரு பெர்சன் நம்மள விரும்புறாங்க, நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னா, அவங்க நம்மகிட்ட வந்து தாராளமா பேசணும். கொஞ்சம் ஒரு 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 5 நாளோ, ஒரு 10 நாளோ அவங்க பேசாம இருந்தா கூட, திருப்பி வந்து அவங்க பேசிருவாங்கன்ற நம்பிக்கையில தான் நம்ம எல்லாருமே இருப்போம். பட் அவங்க எந்த ஒரு விஷயமே அவங்க வந்து பண்ண மாட்டேன்றாங்க அப்படிங்கிறப்போ, ஸோ நாளடைவுல ஓகே, இந்த பெர்சன் நம்மள வந்து வெறுக்குறாங்க. இவங்களுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இனி நம்மளோட வாழ்க்கைய பாத்து தான் நம்ம வந்து போகணும் அப்படின்ற மாரி. ஸோ நீங்க அந்த ஒரு அவங்களோட அந்த ஒரு ஆப்சன்ஸ நீங்க வந்து ஏத்திருப்பீங்க. ஸோ அத நீங்க பெருசா வந்து கண்டுக்காம விட்டுடுப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ உங்களோட லைஃப்ப நீங்க வந்து இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ 3 கேட்டகரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து அ 3 பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் வந்து 2 பேரோட தரப்புலயும் வந்து இருந்திருக்கும். ஸோ உங்களோட வாழ்க்கையிலயும் இன்னொரு ஒரு பெர்சன் இருந்திருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையிலயும் இன்னொரு ஒரு பெர்சன் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இந்த கேஸஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்க்குமே இது வந்து பொருந்தலாம். அண்ட் அதே மாரி இப்ப எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அந்த மாரி இல்ல அப்டின்னா கூட, இப்ப நார்மல் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கீங்க அப்டின்னா கூட, ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். உங்களோட வாழ்க்கையிலயும் ஒரு ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். அதாவது என்னன்னா, அவங்களோட லைஃப்ல ஒரு நபர், உங்களோட வாழ்க்கையிலயும் ஒரு நபர் கண்டிப்பா வந்து இருந்திருப்பாங்க. இங்க வந்து என்னன்னா, லைக் அந்த சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணியிருக்கும் அப்டின்னா, லைக் அந்த புதுசா கிடைச்ச அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க தான் என்னமோ உங்க மேல ரொம்ப அக்கறை காட்டுற மாரியும், அவங்க தான் உங்க மேல ரொம்ப வந்து பாசமா இருக்க மாரியும், அவங்க தான் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு உங்ககிட்ட வந்து அந்த ஒரு அன்ப அவங்க தான் வந்து வெளிப்படுத்துறாங்க அப்டின்ற மாரி நீங்க யோசிச்சிருப்பீங்க. அதனால அந்த கனெக்ஷன்ஸுக்கு நீங்க ரொம்ப ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு முக்கியத்துவம் குடுத்துருப்பீங்க. வேறஎல்ஸ் நீங்க இப்ப இந்த பெர்சன நீங்க வந்து கண்டுக்காம, அந்த புதுசா வந்து அந்த உறவு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த புதுசா வந்து அந்த உறவுல நீங்க வந்து என்னன்னா, லைக் அதுல நீங்க வந்து கவனத்த நீங்க வந்து செலுத்தியிருக்கலாம். ஸோ அந்த பெர்சன் தான் நம்ம எதிர்பார்க்குற மாரி இருக்காங்க. ஏன்னா இந்த பெர்சன் அந்த அளவுக்கு வந்து பேசுறது இல்ல. இந்த பெர்சன் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல. அப்படிங்கிறப்போ, நீங்க அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் கிட்டயே வந்து நல்லா பழகியிருப்பீங்க. வெளில போயிருக்கலாம், அவுட்டிங் போயிருக்கலாம், டேட்டிங் போயிருந்திருப்பீங்க கண்டிப்பா. ஸோ அங்க வந்து நெறைய மெமரீஸ் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். கம்பேர் டூ இந்த பெர்சன கம்பேர் பண்ணும்போது, அந்த பெர்சன் கூட உங்களுக்கு வந்து நெறைய மெமரீஸ் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். பட் என்ன அப்டின்னா, தி கேம் ஹியர் இஸ் என்னதான் அந்த பெர்சன் அந்த ஒரு புதுசா வந்து அந்த பெர்சன் கிட்ட அவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அவ்ளோ அந்த பெர்சன் கிட்ட நீங்க நல்லா பழகியிருந்தா கூட சரி, ஒரு அந்த அந்த ரிலேஷன்ஷிப்லயும் உங்களுக்கு வந்து ஒரு மாரி எப்படி சொல்றது? லைக் அந்த ஒரு லவ் இருந்திருந்தா கூட, திருப்பி உங்களோட மனசுல வந்து இந்த பெர்சன் தான் கண்டிப்பா வந்து இருந்திருப்பாங்க. திருப்பி நீங்க வந்து எங்கேயோ இந்த பெர்சன தான் நீங்க வந்து மிஸ் பண்ற மாரி நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து உங்களுக்கு என்ன தோணும் அப்டின்னா, லைக் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ! நம்ம கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ஸ்பேஸ் நம்ம வந்து குடுத்துருக்கலாம். நம்ம ஏன் தேவையில்லாம ஒரு புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம என்டர் ஆயிட்டோம். அ நம்ம எதிர் நம்ம நமக்கு என்னமோ தெரியல. நமக்கு திருப்பி திருப்பி அந்த பெர்சன் நெனப்பா தான் நமக்கு வந்து இருக்கு. என்னமோ அந்த பெர்சன் கூட தான் நம்மளோட லைஃப்ல வந்து வாழணும் அப்டின்ற மாரி உங்களுக்கு வந்து தோணியிருக்கும். ஓகே. ஸோ த சேம் கைண்ட் ஆஃப் தாட் அவங்களுக்குமே வந்து இருந்திருக்கும். ஸோ அவங்களோட லைஃப்ல இப்ப வேற ஏதாவது ஒரு பெர்சன் கூட அவங்க இருக்காங்க அப்டின்னா, ஸோ அவங்களுமே அதே மாரி ஒரு எனர்ஜில தான் கண்டிப்பா வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க யார ஒரு 3 பெர்சன அவங்க வந்து சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க எதிர்பார்த்த மாரி வந்து இருந்திருக்காது. இங்க வந்து 2 பேரோட லைஃப்லயுமே ஒரே மாரி ட்ராக்ல தான் இங்க வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அதுதான் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த சைட்லயுமே ஏதாவது சம் கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி திங்ஸ் இருக்கு. இந்த சைட்லயுமே தேர்ட் பார்ட்டி திங்ஸ் இருக்கு அப்டின்னா, ஸோ டெஃபினட்டா உங்க 2 பேருக்குமே வந்து அந்த தேர்ட் பார்ட்டி திங்ஸ் கண்டிப்பா வந்து புடிச்சிருக்காது. ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து அந்த பெர்சன் ரொம்ப நல்ல பெர்சனா, அந்த பெர்சன் ரொம்ப ஓகேவா, உங்களுக்கு எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருப்பாங்க. பட் ஆனா நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு கனெக்ஷன் அது வந்து இருந்திருக்காது. ஸோ அப்ப நாளடைவுல உங்களுக்கு என்னன்னா, திருப்பி இந்த பெர்சனோட நெனப்பா தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஓவரால் இப்ப இந்த பெர்சனோட நம்ம தாட் பத்தி நம்ம வந்தோம் அப்டின்னா, இங்க ரிக்ரெட் அதிகமா இருக்கு. நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்டின்ற அந்த ஒரு விஷயம் வந்து உங்களோட பெர்சனுக்கு கண்டிப்பா வந்து தெரியும். ஸோ இந்த செட்ல எந்த செட் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ, ஸோ அதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, இந்த பெர்சனுக்கு அப் டூ டுடே இவங்களோட நெனப்பு எல்லாமே வந்து உங்கள பத்தின ஒரு நெனப்பா தான் இவங்களுக்கு வந்து இருக்கு. கண்டிப்பா இவங்க வந்து என்னன்னா லைக் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து என்னன்னா ரொம்ப ரிக்ரெட்டா தான் வந்து ஃபீல் பண்றாங்க. அண்ட் இப்போ இருக்க இந்த டைம் பீரியட்ல அவங்க நெறையாவே வந்து ரிக்ரெட்டா வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணலாம்.
ஸோ என்னன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்க பண்ணியிருக்க சில விஷயங்கள், இப்ப அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்க. ஒரு சந்தோஷமா இருக்க மாரி ஏதாவது ஒரு சில ஃபோட்டோ போட்டிருக்காங்க. பாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோரோ, ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோரோ, அவங்க அந்த தேர்ட் பார்ட்டி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்க மாரி ஏதாவது ஒரு சில ஃபோட்டோஸோ, ஏதாவது சேர்ந்து க்ளோஷரா இருக்க மாரி ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் ஏதாவது போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு அந்த மூமெண்ட்ல அவங்க வந்து நம்ம கண்டிப்பா நீங்க அத வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ அது உங்க மனசுக்கு எவ்வளோ தூரம் வந்து ஒரு கஷ்டத்த வந்து குடுத்துருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ இப்ப அந்த பெர்சன் வந்து என்னன்னா, லைக் நம்ம அந்த மூமெண்ட்ல நம்ம யோசிக்காம நம்ம அந்த மாரிலாம் வந்து பண்ணிட்டோம். சில விஷயங்கள் நம்ம வந்து லைக் அந்த நேரம் நம்ம வந்து சந்தோஷம்னு நம்ம நெனச்சோம். பட் இப்போ அதனால நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்ற இத வந்து அவங்க அதிகமா வந்து யோசிக்க தான் செய்றாங்க. ஸோ அந்த பிரச்சனைகள் வந்து அவங்க என்ன மாரி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறாங்க அப்படின்னா, இப்ப அவங்க திருப்பி உங்ககிட்ட வந்து பேசும்போது, கண்டிப்பா நீங்க அத பத்தின கேள்விகள் கண்டிப்பா வந்து கேட்பீங்க. ஸோ கண்டிப்பா அந்த தேர்ட் பெர்சன்ஸ பத்தி நீங்க வந்து கேட்கலாம். இன்கேஸ் இப்ப உங்களோட பெர்சனோட சைட்ல தான் தேர்ட் பார்ட்டி இருக்கு. உங்களோட சைட்ல எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியுமே வந்து கிடையாது. நீங்க சிங்கிளா தான் இருக்கீங்க அப்டின்னா கூட, ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு பயம் கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ஸோ ஏன்னா இவங்க வந்து ஏன்னா லைக் இது இவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு டவுட் இருக்க தான் செய்யும். லைக் இந்த கனெக்ஷன்ஸ் திருப்பி ஒண்ணு சேருமா? அப்டின்ற அந்த டவுட் வந்து இவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. பயப்பட தான் செய்றாங்க இந்த பெர்சன். ஏன்னா, லைக் இவங்கனால ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஏதாவது அவங்க கிட்ட வந்து ரீச் பண்றீங்க. ஏதாவது ஒரு கால் த்ரூவோ இல்ல நீங்க ஏதாவது மெசேஜ் பண்ணி நீங்க ரீச் பண்ணா கூட, இவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா, ஒரு லேட்டா தான் இவங்க சைட்ல இருந்து ரீப்ளை வரும் உங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கு. எங்க நீங்க அவங்கள பத்தி ஏதாவது பெர்சனலா ஏதாவது வந்து கேட்டுருவீங்களோ? ஸோ பிஃபோரா நடந்த சில விஷயங்கள பத்தி நீங்க ஏதாவது வந்து கேட்டுருவீங்களோ? அதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்ல. அத தைரியமா ஃபேஸ் பண்ண அவங்களால வந்து முடியாது. இந்த இந்த சிச்சுவேஷன்ல. ஸோ அப்படிங்கிற அந்த பட்சத்துல இந்த பெர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஒரு ஒரு லேட் ரீப்ளே வந்து பண்றது, ஒரு பதட்டம் மனசுல எப்பயுமே அந்த பெர்சனுக்கு இருக்க தான் செய்யுது. ஸோ இவங்கள பொறுத்தளவுக்கு வென் கம்ஸ் டூ லைக் அந்த ஒரு கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரிக்ரெட்னஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு இவங்களுக்கு. அண்ட் அதே மாரி அவங்க என்ன அப்படின்னா, லைக் தன்ன தானே வந்து அவங்க ரொம்ப தாழ்த்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து என்னன்னா, லைக் அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, மேபி உங்ககிட்ட அவங்க வந்து அந்த மாரி நடந்துக்கிட்டனால என்னவோ, கடவுள் அவங்களுக்கு வந்து ஒரு கர்மா அவங்களுக்கு வந்து குடுக்குறாங்க அப்படின்ற மாரி கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். ஏன்னா, சில நேரத்துல அவங்க உங்கள வந்து ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறப்போ, ஸோ இன்னைக்கு அந்த தேர்ட் பெர்சனால அவங்களுக்கு அந்த ஒரு ஏமாற்றம் கிடைக்குது அப்படிங்கிறப்போ, அவங்களுக்கு அது ஒரு பெரிய வலிய தான் அவங்களுக்கு வந்து குடுக்குது. ஸோ இத வந்து அவங்க என்னன்னா, லைக் அவங்க அவங்கனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ, அத அவங்க அந்த வலிய வந்து அவங்க ஏத்துக்க தான் செய்றாங்க. ஆனாலும் என்னைக்கா இருந்தாலும், எந்த ஒரு வலியா இருந்தாலும் அது வலியா தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால இந்த பெர்சன் வந்து அதுதான். அந்த ஒரு ரிக்ரெட்னஸா வந்து ஃபீல் பண்றாங்க. ரீசென்ட்டா இந்த பெர்சன ஏதாவது மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அவங்களோட ஹெல்த்த நீங்க வந்து பார்க்கலாம். அவங்களோட ஃபேஸ நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ அவ்ளோ ஹேப்பியாலாம் இந்த பெர்சன் கண்டிப்பா வந்து இருக்க போறது கிடையாது. எப்பயுமே ஏதாவது ஒரு சோகத்துல இருக்க மாரி தான் இந்த பெர்சன் கண்டிப்பா வந்து இருப்பாங்க. ஏன்னா, இப்ப இந்த பெர்சன் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு எப்படி சொல்றது? லைக் அந்த ஒரு டிப்ரஷன் ஸ்டேஜ்க்கு வந்து போகலாம் இந்த பெர்சன். கொஞ்சம் கொஞ்சம் இவங்க வந்து லைக் என்னன்னா, அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் அது அவங்க பண்ண தப்பான சில விஷயங்கள் அவங்க பண்ணது, இல்ல அவங்கள வந்து ஏமாத்துன விஷயங்களா இருக்கட்டும். ஸோ அது இவங்கள வந்து லைக் கொஞ்சம் கொஞ்சமா இவங்கள வந்து உள்ளேயே மனசுக்குள்ளேயே ஒரு விஷயத்த வந்து நம்ம அழுத்திக்கிட்டே இருந்தோம். மனசுல ஒரு விஷயம் நம்ம குள்ள இருக்கு அப்படின்னா, அது ஒரு மாரி குத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி அந்த பெர்சனுக்கு வந்து அந்த உறுத்தல் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்கேஸ் இது ஒரு சிட்யூவேஷன்ஷிப்பா இருந்தா கூட, இப்ப நீங்க 2 பேரும் வந்து லைக் ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பா மட்டும் இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு அந்த கனெக்ஷன்ஸ்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த பெர்சன் வந்து லைக் அது ஒரு பிசிக்கலா மட்டும் எடுத்துட்டு உங்கள வந்து வேணாம் அப்படின்ற மாரி உங்கள அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு சிட்யூவேஷன்ஸா இருக்கும். இல்ல ஃபைனான்ஷியல்க்காக உங்கள வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள கழட்டி விட்டுருக்காங்க அப்படின்னா கூட, இன்னைக்கு அந்த பெர்சனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில அதே மாரி ஒரு சிட்யூவேஷன் அதர் பெர்சனால மத்தவங்கனால அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில அந்த விஷயங்கள் நடக்குது. ஸோ நீங்க என்னென்ன அந்த ஒரு வழிய நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிட்டு வந்தீங்களோ, அதே வழிய தான் இந்த பெர்சன் இப்ப வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால இந்த சிட்யூவேஷன்ஸ்ல இவங்க தரப்புல இருந்து பெருசா எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் எடுக்கிற மாரி எனக்கு வந்து தெரியல. இப்போ அவங்களோட சிட்யூவேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான ஒரு பீரியட் தான். ஸோ அ அந்த அந்த வழிய இந்த பெர்சன் வந்து எப்படின்னா கடந்து வர தான் செய்யணும். உங்களோட சைட்ல இருந்து நம்ம வந்து பார்க்குறப்ப, அந்த ஃபர்கிவ்னஸ் அப்படின்ற ஒரு மெசேஜஸ் தான் வந்திருக்கு. ஸோ, உங்களால இந்த பெர்சன வந்து மன்னிக்க முடியும் அப்படின்னா, நீங்க வந்து அத மன்னிக்கலாம் தாராளமா. இல்ல இந்த பெர்சன் வந்து உங்கள ரொம்ப அதிகமா காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில, இவங்களுக்குரிய அந்த ஒரு கர்மாஸ் இவங்களுக்கு வந்து எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, தட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் யூ. ஏன்னா லைக் அது ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட். அது ஏன்னா இங்க வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப மனச காயப்படுத்தியிருக்கும்.
ரொம்ப அந்த ஒரு வேதனைய வந்து குடுத்துருக்கும் அப்படிங்கிறப்போ, ஸோ அது பெர்சன் டூ பெர்சன் அது டிபெண்ட் பண்ற மாரி இருக்கும். பெர்சன் டூ பெர்சன் அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட் டிபெண்ட் அப்பான் யூ. இங்க நம்ம கார்ட்ஸ்ல வந்து பார்க்குறப்போ, உங்கனால அத வந்து அந்த பெர்சன மன்னிச்சு நீங்க வந்து ஏத்துக்கணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, அது கம்ப்ளீட்லி அது உங்களோட விஷயம். இல்ல அந்த பெர்சன நீங்க வந்து மன்னிச்சுட்டு நீங்க உங்களோட லைஃப்ப நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க அத வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் அவங்கள கன்சிடர் பண்றீங்களோ, கன்சிடர் பண்ணாம இருக்கதோ, அது கம்ப்ளீட்லி உங்களோட விஷயம் தான். ஏன்னா, இங்க வந்து ஐ கான்ட் ஏபிள் டூ சே தட் லைக் நீங்க இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு என்னால வந்து அப்படி என்னால வந்து கைட் பண்ண முடியல. ஏன்னா, இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கு அப்படிங்கிறப்போ, ஸோ அதனால தான் நான் வந்து சொல்றேன். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பெர்சன் டூ பெர்சன். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ, அத நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து பண்ணலாம். ஏன்னா, எவ்வளோ வலிய அனுபவிச்சீங்கன்றது உங்களுக்கு தானே தெரியும். ஸோ இங்க நான் என்னால வந்து சொல்ல முடியாது. லைக் நீங்க இத பண்ணுங்க, அத பண்ணுங்க அப்டின்னா. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு இந்த ரீடிங். ஸோ ஐ டோன்ட் நோ கைஸ் லைக் இது எல்லாருக்குமே ரெசனேட் ஆகுமா அப்டின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த ரீடிங் வந்து கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரண்ட் ஜோனுக்கு தான் இங்க போயிருச்சு அப்டின்னு தான் சொல்ல முடியும். ஸோ சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆயிருக்கு. கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு அப்டின்னா, ஸோ ஐ அம் ரியலி சோ கிளாட் ஃபார் இட். ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆயிருக்கு அப்டின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்டின்னா, வெல்கம் யூ ஆல் டு தி Shadow 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் ட்ரெயினிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். அண்ட் அதே மாதிரி இது போல இந்த மல்டி ப்ரொடிக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டெரரிங் சொல்லிட்டு என்னோட ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்கள் போய் பாருங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ் உங்களுக்கு வேணும், இல்லை ஏதாவது லைக் ப்ரேயர்ஸ் நீங்கள் ஏதாவது புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ப்ரேயர்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் ஆன் மை வாட்ஸ்அப், ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கு. ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் திங்ஸ், ஃபார் ரிலேஷன்ஷிப் அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களோட ஸ்டடீஸ், எக்ஸாம்ஸ் எதுனாலுமே சரி. ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கிறிஸ்டல்ஸ் அவைலபிளாக தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட். அது எல்லாமே எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் தான் இப்போ ரைட் நவ் நான் பண்ணுறேன். ஸோ எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. இதோட மை வாட்ஸ்அப், ஆல்சோ நம்ம இன்ஸ்டாகிராம், போத் டீட்டெயில் நான் இந்த ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் அஸ் வெல் இந்த வீடியோலுமே டிஸ்பிளே இருக்கும். ஸோ யூ கேஸ் நெக்ஸ்ட் அண்ட் லவ் யூ ஆல். டேக் கேர். பை.